மக்களே மலையேற்ற பயணம் ஆரம்பிச்சிட்டோம். சபரிமலை 143, இடுக்கி 66, கம்பம்மெட்டு 8 கிலோமீட்டரு. இந்த மலை ஏறி அந்த சைடு இறங்கணும் மக்களே. போயிட்டுருக்கோம் மக்களே. இன்றைக்கி ஜாலியாக அந்தியூர் குருநாதசாமி கோயிலில் போய் சுற்றிட்டு வந்தாச்சு. நைட் ரைடு. இன்றைக்கி கேரளா கிளம்பிட்டு இருக்கிறேன். நம்பியூர்லேருந்து கேரளாவில் இன்றைக்கி நெடுங்கண்டம்னு நினைக்கிறேன். வாங்க நைட் ரைடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மக்களே. நம்பியூர்லேருந்து நம்ம இன்றைக்கி கேரளா கிளம்பிட்டு இருக்க. லோடு ஏற்றியாச்சு. டைம் கரெக்டாக 12 மணி நைட்டு. அப்படியே கெட்டிச்செவியூர் ரீச் பண்ணிட்டோம். ஏன்னா ரொம்ப டயர்டு. பகல் பூரா குருநாதசாமி கோயிலில் போய் சுற்றிட்டு வந்தோன்னா ஓட்ட முடியல. நல்லா தூங்கி எழுந்திரிச்சு போகலாம். நம்ப முடியல மக்களே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி. நம்ம போசன் எதிர்வுக்கு நிறுத்திடலாம். ரொம்ப முடியல மக்களே. கொஞ்சம் தூரம் போய் எதிர்வுக்கு நிறுத்தலாம் மக்களே. ரொம்ப முடியல. குணத்தூருக்கு பக்கமாக வந்துட்டேன். இதுக்கு மேலே ஓட்ட முடியல. அதனால் படுத்துங்கிற மக்களே. ரொம்ப முடியல. அந்தியூர் போய் சுற்றிட்டு வந்தேன்னா அதே ஒரு டயர்டாக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. அதனால் தூங்கலான்னு நிறுத்துகிற மக்களே. கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு அப்புறம் போகலாம். குணத்தூருக்கு பக்கத்தால் படுத்தாச்சு. ஒன்றும் முடியல. கொஞ்சம் நேரம் தூங்கி போகலாம் மக்களே. எல்லாருக்கும் குட் நைட். ஒரு 2 மணி நேரம்னாலும் நல்லா தூங்கணும். ஒன்றும் முடியல. பாய், குட் நைட் மக்களே. குணத்தூருக்கு பக்கத்தால் படுத்தவன் நல்லா தூங்கிட்டேன். ரொம்ப சரியான டயர்டு. ஒன்றும் முடியல. படுத்த காலையில் 7 மணிக்கு இப்போ எந்திரிச்சிருக்கிறேன். அப்படியே போயிட்டுருக்கேன் மக்களே. ஏன்னா உடல்நிலை சரியில்லை. அப்படியே போயிட்டுருக்கேன். காய்ச்சல் வந்த மாதிரி இருக்குது. இல்லை வண்டிக்கு வந்தாச்சு. பாதி வழிக்கு வந்துட்டு ரிட்டர்ன் போனாலும் ஓனர் விட மாட்டார். அதனால் போயிட்டுருக்கேன் மக்களே. இன்னைக்கு எப்படியாவது கேரளா போயிட்டு வந்துடணும். சாமி பூரா சளி பிடிச்சிருக்கு. தலையெல்லாம் கிண்டுன்னு இருக்கு. அப்படியே குணத்தூர் ரீச் பண்ணி அப்படியே செங்கப்பள்ளி போயிட்டு இருக்கோம். பைபாஸ் பாலம் மக்களை. காங்கி ரீச் பண்ணி போயிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலர் கடையில் இளநீ சாப்பிட்றலான்னு நிறுத்துறேங்க. தாராபுரம் ரோடு. நம்ம ஐயா இளநீ வெட்டிட்டு இருக்கிறாரு. ஏன்னா உடம்புக்கு ரொம்ப முடியல. டயர்டாக இருக்கு. அப்படியே போகிற வழியில் இளநீ குடிக்கிறோம். வாங்க இளநீ குடிக்கலாம் மக்களே. ஜம்முன்னு இருக்குது. அப்படியே குடிச்சுட்டு தாராபுரம் ஓட்டச்சத்திரம் அப்படியே செம்பட்டி போய் அப்படியே தேடியில் ஒரு லோடு இறக்கிட்டு அப்படியே கேரளா மக்களை. டைம் 8:45 ஆயிடுச்சு. சாப்பிட்டு போயிடலான்னு நிறுத்துகிறேன். தாராபுரம் ரோடு ஊதியூர். வாங்க சாப்பிடலாம். சூப்பராக இருக்கு. மக்களே, ஒரு வழியாக உதியூருக்கு பக்கத்தால் சாப்பிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறோம். தாராபுரம் ரோட்டில். இன்னைக்கு கிளைமேட் சூப்பராக இருக்குது மக்களே. எப்பா நல்லா இருக்கு. வெயில் இல்லை. அப்படியே போயிட்டு இருக்கோம் மக்களே. ஒரு வழியை அப்படியே தாராபுரம் ரீச் பண்ணிட்டோம். அடுத்தது ஒட்டஞ்சத்திரம். அப்படியே போயிட்டு இருக்கோம். லைட்டாக வெயில் வருது. உடம்புக்கு வேற முடியல. எப்படியாவது போயிட்டு வந்தோன்னு முடியலையா. ஏதோ ஒரு ரோட்டில் நிறுத்தி நல்லா ரெஸ்ட் எடுத்து போகணும். தலையெல்லாம் கிண்டுன்னு இருக்குது. சளி பிடிச்சிருச்சு. காய்ச்சல் வேற. அப்படியே போயிட்டு இருக்க மக்களே. களிமந்தை ரீச் பண்ணிட்டோம். நல்லா தூக்கம் வருது. ஒரு டீ சாப்பிட்டு போகலாம். அங்கே டீ சாப்பிட்லாம். மக்களே, களிமந்தத்தில் டீ சாப்பிட்டு அப்படியே நம்ம ஒட்டஞ்சத்திரம் ரீச் பண்ணிட்டோம். அடுத்தது செம்பட்டி. வெயில் அப்படியே தரமாக வந்துருக்கு. இன்னைக்கு உடம்புக்கு வேறு சரியில்லையா. ஒரு மாதிரி இருக்குது. வண்டி ஓட்டிருக்கேன். ஓட்டவே முடியல. அப்படியே போயிட்டுருக்கேன்.
செம்பட்டி ரீச் பண்ணி அப்படியே நம்ம தேனி ரோட்டில் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், மலைகள்லாம் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அப்படியே போயிட்டுருக்கேன். இன்றைக்கி உடம்புக்கு வேறு சரியில்லையா, வண்டி வேறு வரிசையாக ஓட்ட முடியல, தலை வலிக்குது. மக்களே டைம் கரெக்டாக 12 மணி. அப்படியே தேனி ரீச் பண்ணிட்டோம். தேனிக்குள்ளே ஊரில் போய் இறக்கிட்டு அப்படியே கேரளா போகணும். அவன் அப்படியே போயிட்டுருக்கோம். வெயில் அளவாக வந்துகிட்டே இருக்கு. அப்படியே லெஃப்ட் கட் பண்ணி உள்ளே போய்க்கலாம் பைபாஸ்லேருந்து. நம்ம உள்ள மலைகள்லாம் பாருங்க, பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். தேனி காத்தோட அப்படியே போயிட்டு இருக்க மக்களே. உள்ள லோடு இருக்கா, நேரம் ஃபுல் டிராஃபிக்காக இருக்கு. என்ன உட்கார வச்சு செய்கிறாங்கன்னு தெரியல இன்னைக்கு நம்மளை. ஏற்கனவே காய்ச்சல் வேற, நம்ம என்ன பண்ண போறாங்களோ. அப்படியே உள்ள போயிட்டு இருக்கோம் மக்களே. தேனிக்குள்ள சிட்டிக்குள்ள போயிட்டோம். உன்னை லோடு இறக்கிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓனர் இன்னும் 1 மணி நேரம் வெயிட் பண்ண அப்புறம் தான் இறக்குங்கிறாங்க. ஏற்கனவே காய்ச்சல் வேற, என்ன பண்றதுன்னு தெரியல. போயிட்டு இருக்க மக்களே. டைம் கரெக்டாக 5:35. நம்ம கம்பம் ரீச் பண்ணிட்டோம். நீ கம்பம் விட்டு மேலே அப்படியே கேரளா ஹில்ஸ் ஏற வேண்டியதான். இந்த மலை ஏறி அந்த சைடு இறங்கினா கேரளா. நெடுங்கண்டம் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு ரொம்ப ஓவர் லேட் ஆகிடுது, உடம்பு சரியில்லாதனால. தேனியில் லோடு இறக்குறக்கே லேட்டு. அப்படியே இறக்கிட்டுங்க போயிட்டுருக்கேன். லோடு இறக்குறாங்களா, நைட்டு அங்கேயே படுக்க வச்சிடுறாங்களான்னு தெரியல. போயிட்டு இருக்கிற மக்களை அப்படியே கம்பம் இப்படியே ரீச் பண்ணிட்டேன். நீ அடுத்து கம்பம் விட்டு அதுலேருந்து மேலே ஒரு 10 கிலோமீட்ரு கேரளா பார்டரு. அதுலேருந்து ஒரு 25 கிலோமீட்ரு இறக்குற பாயிண்ட்டு போயிடலான்னு போயிட்டுருக்கேன். இங்குள்ள மலைகள்லாம் பாருங்க, பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மக்களே. ரொம்ப முடியல, உடல்நிலை சரியில்லை. அப்படியே போயிட்டுருக்கேன். கம்பம் லெஃப்ட் எடுத்தால் கம்பம். இங்கே பாருங்க, திராட்சை தோட்டம். உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியாது, லேட் ஆச்சு. அப்படியே போயிட்டுருக்கோம். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இடம் திராட்சை தோட்டம், தென்னந்தோப்பு. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த ஏரியா. அப்படியே போயிட்டுருக்க மக்களே. இன்னொரு 1.5 மணி நேரத்தில் போயிடலாம் இறக்க வேண்டிய பாயிண்ட்டு. மக்களே, நாம் இப்போ மலையேற்ற பயணம் ஆரம்பிக்க போகிறோம். இந்த மலை ஏறி அந்த சைடு இறங்கினா கேரளா. அதிகம் சாப்பிடலை, அப்படியே போயிட்டுருக்கேன். உடம்புக்கு சரியில்லை, அதனால் சாப்பிடல. காலையில் வேணால் லைட்டாக சாப்பிட்டேன். 4 பனியாரம், ஒரு தக்காளி சாப்பாடு அப்படியே சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிடல. உடம்பு சரியில்லை, படுத்து ஒரு 3 மணி நேரம் நல்லா தூங்கிட்டேன். ஒன்றும் முடியல, மாத்திரை போட்டு படுத்தாச்சு. இந்த நேரத்துக்கு இந்த ஏலக்காய் தோட்டத்துக்கு போயிட்டு வர ஜீப்புக்கு தான் அதிகமாக வரும் இந்த ரோட்டில். புளிய மரங்கள்லாம் இங்கே நிறைய இருக்குது இந்த ஏரியா. மலை ஏறி அந்த சைடு இறங்கணும். அப்படியே போயிட்டுருக்க மக்களே. ரொம்ப முடியல, ஓட்டுறது. இப்போ கேரளா மலையா என்னன்னு தெரியல, வச்சா காய்ச்சல் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். மக்களே, மலையேற்ற பயணம் ஆரம்பிச்சிட்டோம். சபரிமலை 143, இடுக்கி 66, கம்பம் விட்டு 8 கிலோமீட்ரு. இந்த மலை ஏறி அந்த சைடு இறங்கணும் மக்களே. போயிட்டுருக்கோம். தேர்டு செகண்டு டாப்பே ஓட முடியாது, கீர் வாங்கி தான் போகும். அப்படியே போயிட்டுருக்கோம். இதை ஃபஸ்ட்டு சுற்று. நம்ம அப்படியே மேலே ஏறிட்டுருக்கோம். இங்கே ஒவ்வொரு பெட்டிலையும் ஒவ்வொரு பூ வகையான பேர் எழுதி போட்டிருப்பாங்க இந்த ரோட்டில். அது நல்லா இருக்கும், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. நம்ம மட்டும் ஏறிட்டு இருக்கோம். இன்னைக்கு லைட்டாக மழை பெஞ்சிருக்கு. இங்கே பாருங்க, பச்சை பசுமையாக அப்படியே இயற்கையாக ஜில்லுன்னு அப்படியே குளுங்காத்தோட ஜம்முன்னு வீசுது. என்னை அறியாமையே நான் இந்த ரோட்டில் போயிட்டுருக்கேன். சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், உள்ள மரங்கள் மலைகள் எல்லாம் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மக்களே. 6 மணி ஆச்சு, இருட்டு கட்டின மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். இதே லாஸ்ட் பெண்டு. இங்கே ஹார்ன் அடிக்காம வந்துட்டு ஆப்போசிட் வண்டி வந்துரு. ஹார்ன் அடிச்சுட்டே போகணும், இல்லைன்னா ஆப்போசிட் வண்டி வந்துன்னா திரும்பவே முடியாது. பாருங்க, கட்டாம இருக்கு. அவ்வளோதான், கம்மம்பேட்டு மேலே ரீச் பண்ணிட்டோம். இந்த கேரளா செக் போஸ்ட்டு போய் ஒரு என்ட்ரி போட்டு அப்படியே நம்ம உள்ளே போய்க்கலாம். இதே மக்களே, தமிழ்நாட்டு பார்டர் முடியுது, கேரளா பார்டர் தொடங்குது. இதுதான் செக் போஸ்ட்டு. இங்கே போய் என்ட்ரி போட்டு கிளம்ப வேண்டியதான் மக்களே. சரி, போய் என்ட்ரி போட்டு வருவோம்.
மக்களே இங்க பாருங்க, இந்த மலைகள்லாம் பாருங்க, பூராமே ஏலக்காய் தோப்பு தான். எப்படித்தான் இவ்வளவு தூரம் மேலே ஏறி வேலை செய்யறாங்களோ. ஒரே பனிமூட்டமா இருக்கு பாருங்க, சில்லுன்னு இருக்கு மக்களே. காத்தோடு அங்க பாருங்க, அங்க ஒரு பேன் ஓடுது அந்த மலை மேல. இந்த ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ ஒரு அழகா இருக்கு. வாழ்ந்தா இங்க வாழணும்னு தோணும். இங்க உள்ள மலைகள்லாம் பாருங்க, பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகா இருக்கு. இங்க பாருங்க முருகர் கோயில் சூப்பராக கட்டிக்கிறாங்க கேரளா ஸ்டைலில். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகா இருக்கு மக்களே. அப்படியே லோடாக இருக்கிற பாயிண்ட் இன்னொரு 2 கிலோமீட்டரே போயிட்டு இருக்கோம் மக்களே. லோடாக இருக்கிற பாயிண்ட் வந்துட்டோம் நெடுங்கண்டா. அப்படியே கொண்டு வந்து நிறுத்திருக்கோம். மழை வேற தூரிட்டு இருக்கு. லோடு இறக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ தான். அங்கே பாருங்க உருட்டிட்டு இருக்காரு நம்ம ஆள். உன்னை இறக்கிட்டு அப்படியே நம்ம தமிழ்நாடு கிளம்ப வேண்டியதான். இப்போ தான் இறக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் இன்னொரு 1/2 மணி நேரத்தில் இறக்கிடுவாங்க. இங்கே ஒரு வீடு பாருங்க, பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மக்களே. கேரளாவில் லோடு இறக்கிட்டு இருக்கோம். இறக்கிட்டு நீ அப்படியே நம்ம தமிழ்நாடு கிளம்ப வேண்டியதுதான். பாருங்க இறக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு உடம்புக்கு முடியல, அதனால வேலை செய்யலை. மழை வேற பெய்யுது, நனைஞ்சோம்னா எச்ச காய்ச்சல் வந்துடும். இன்னொரு ரோல் இருக்கு, இறக்குனா கிளம்ப வேண்டியதுதான். மக்களே கேரளாவில் புரோட்டா கடிச்சிக்கலாம், நாங்க சாப்பிடலாம். மதியம் சாப்பிடல, அதனால இப்போ சாப்பிட்டுருக்கேன். Mr. President. It's Dad. You may choose to be an agent over being my daughter, but you're still my daughter. Let me do this as both, Dad. சாப்பிடலாம் வாங்க. I want to serve this country like Bullseye did. மக்களே கேரளாவில் லோடு இறக்கிட்டு ரிட்டர்ன் நம்ம சத்தியமங்கலம் நம்பியூர் கிளம்பிட்டு இருக்கோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. பாய்.